வணக்கம் பயணிகளே, என் பேர் தான் யுவராஜ். இந்த பயணத்தில் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இனி வரப்போகிற பயணத்தில் என்னுடைய எஸ்டிடி எல்லாம் சொல்கிறேன். போன சனிக்கிழமைலேருந்து நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்பயுமே விடுமுறை தான். ரொம்ப நாளாகவே இந்த 2 நாளையும் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணலான்னு யோசிச்சு அப்படியே சாமிக்கிட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்ட்டு எங்கள் அம்மா ஜக்கம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு பெட்ஷீட்டெல்லாம் மடித்து போட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு என்னடா டிப்பு டாப்பாக கிளம்பிட்டு, சரி ஓகே டிப்பு டாப்பாக இல்லாட்டியும் டிப்பில் பாதி டப்பில் பாதின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா. நேற்று நைட் என்னோட தாய் கால் பண்ணி, மகனே நாளைக்கு உன்னோட நட்சத்திர பிறந்த நாள், அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளித்து பக்கத்தில் இருக்கிற எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. பயணிகளே, நீங்களும் இந்த மாதிரி நட்சத்திர பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்களா? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போவோம். அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு யுவராஜ் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான். அது என்ன எக்ஸாம் பண்ணிட்டு இனி வரப்போகிற பயணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு 2 மணியை போல் சுட சாம்பார் சாப்பாடோட LBW தொடர்கதையை பார்த்துட்டு இன்றைக்கான மதிய உணவு முடிச்சாச்சு. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி போல் எந்திரிச்சு சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறது எப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு காளான் கடை இருக்கும். அங்கே போயிட்டு காளான் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 32 பல்லையும் காமிச்சிட்டு விசில் ஊதிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனால் பாவம் பிள்ளைக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்னன்னே தெரியாமல் இருக்குது. கடையில் போயிட்டு நிற்க தான் செஞ்சேன். ஆனால் அந்த அக்கா ஒரே கேள்வி தான் நம்மக்கிட்ட கேட்டாங்க. தம்பி உன் கூட ஒரு கிறுக்கு வரும்ல, அந்த கிறுக்கு எங்கே தம்பி? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. கடைசியில் அந்த அக்கா கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு பாவம் புள்ள இருக்கிற மண்டக்கோளாறு எல்லாம் மொத்தத்தையும் மண்டையில் இறக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். என்னடா இன்னைக்கு எல்லாமே நல்லா போகுதுன்னு நினச்சேன், இதோ முடிஞ்சு. சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த காளான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி அந்த அக்கா சொன்ன கிறுக்கு ஒரு வாயும், பயணிகளே உங்களுக்கு ஒரு வாயும், மிச்சத்தெல்லாம் நானே சாப்பிட்டு இன்றைக்கி நைட் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே போனால் ரைட் ஆலம்பரம் நூடுல்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நூடுல்ஸே இருக்கும். அதனால் கடையில் வெளியே போயிட்டு 2 தோசையை வாங்கிட்டு மண்டக்குளரோடையே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான பயணத்தை முடிச்சுக்கலாம் பயணிகளே. நான் அப்படியே ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போடுக்குன்ட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு என் கேமரா ஆஃபு, என் பேச்சும் ஸ்டாப்பு. பார்த்துருங்க, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். நாளைக்கு பார்ப்போம். வரண்டாய சாமி.